டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. தலைக்குள் ஒரு டைம் பாம். பெண் குழந்தையொன்றும் உண்டு. மிக திறமைசாலியான அந்த பையன் டிஎஸ் ஜனநாயக்க கல்லூரியில் வகுப்பில் முதல் மாணவனாக வருவான். 5ஆம் தர பொது உளச்சார்பு பரீட்சையிலும் மிகச்சிறந்த சித்தி பெற்று அவனுக்கு கல்லூரியின் நல்ல இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. படிப்பில் மட்டுமல்லாது விளையாட்டு மற்றும் கம்ப்யூட்டர், நீச்சல் துறைகளிலும் மிகச் சிறந்து விளங்கிய நாளக்க பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் பாடசாலைக்கும் கூட ஒரு பெரும் சொத்தாக விளங்கினான். பாடசாலையிலிருந்து நாளக்கவின் சுகம் விசாரிப்பதற்காக வந்த தொலைபேசி அழைப்புகளின் எண்ணிக்கை இதனை சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் பையனின் மூளைக்குள் டைம் பாம் போன்ற ஒரு கட்டை இருக்கிறது என்பதை எப்படி சொல்ல முடியும்? இந்த பையன் பெரியவனாக வேண்டும், பல சாதனைகளை செய்ய வேண்டும், பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருந்தனர் அந்த அப்பாவி பெற்றோர். குழந்தையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரின் எதிர்பார்ப்பும் இதுவே. விசேடமாக இந்த பையனை பெற்ற பெற்றோரின் எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு படி மேல். இந்த எதிர்பார்ப்புகளும் கட்டியிருந்த மனக்கோட்டைகளும் ஒரு கணத்தில் தகர்த்தறியப்பட போகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Join Us Together வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். அந்த பையனை சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். அந்த பரிசோதனை மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை துண்டு துண்டாக வெட்டி பார்த்தது போன்று படம் எடுக்க முடியும். இதன் மூலம் மூளைக்கு உள்ளே இருக்கும் நோய்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த பரிசோதனைகளை நாளக்கவுக்கு செய்த போது மூளையின் மிக முக்கியமான பகுதியான அடி மூளையில் பிரைன் ஸ்டெம் புற்றுநோய் வகையைச் சேர்ந்த ஒரு கட்டி வளர்ந்திருப்பது தெரிய வந்தது. பிரைன் ஸ்டெம் கிளியோமா அந்த கட்டியை ஆபரேஷன் செய்து குணப்படுத்த முடியாது. நான் இதனை எழுதும்போது கூட அந்த பையன் எங்கள் வார்டில் இருந்து கொண்டிருக்கின்றான். கட்டியை கண்டுபிடித்து 25 நாட்கள் ஆகிவிட்டன. மிகப்பெரிய மனிதனாக வருவான் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பையன் பாவம் எல்லா துறைகளிலும் டியூப் வருவதும் போவதுமாய் கட்டிலே நினைவிழந்து தூங்கிக் கொண்டிருந்தான். எஞ்சியிருக்கும் அவனது சில நாட்களும் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த பையனுக்கு இதற்கு மேல் அல்லாஹ் இந்த உலகில் ரிஸ்க் வைக்கவில்லை என்பது மிக தெளிவாகி வருகிறது. மரணத்தை மறந்திருக்கும் எமக்கு இது ஒரு சிறந்த பாடம். உலக வாழ்க்கையில் எமது குழந்தைகள் முன்னேற வேண்டும், பெரியவனாக வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிக்கிறோம். அவ்வளவு முயற்சியும் நிச்சயமாக தேவைதான். அதே நேரம் இவ்விடயம் எம்மையும் எமது குழந்தைகளையும் இந்த உலகில் மூழ்கடித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் எத்தனை பேர் இங்கு இத்தகைய நோய்க்கிரையானார்கள் என்பதையும் நாம் அறிவோம். இந்த நிலையில் நாமும் நமது குடும்பமும் மரணத்துக்கு தயாரானவர்களாக வாழ்வதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. விசுவாசம் கொண்டோரே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களை வீணாக்கி விட வேண்டாம். இன்னும் எவர் அதை செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாவர். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். அவ்வாறு செய்யாதவர் தன் மரண தருவாயில், என் இரட்சகனே, சமீப தவணையின் பால் என்னை பிற்படுத்த வேண்டாமா? தான் தர்மம் செய்வேன், நல்லோர்களிலும் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறுவான். இன்னும் அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அவன் தவணை வந்துவிட்டால் பிற்படுத்தவே மாட்டான். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன். அல் குர்ஆன் 63வது அத்தியாயம் 9வது வசனம் தொடக்கம் 11வது வசனம்.